அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி என்னுடைய டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். நான் சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி தான் ரிவ்யூ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் லாஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நான் ஒரு ஹாப்டாப் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு. நான் போட்ட ஹாப்டாப் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி இந்த விகார்ட் ஹாப் வாங்கியிருக்கேன். இது 18,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு 15 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த 4 பர்னர் இருக்கிறதுனால காலையில் குக்கிங் செய்யும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பர்னர் ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால சீக்கிரமாக குக்கிங் ஆகிடுது. ஸோ அதனால் நான் பிரியாணி செஞ்சேன் அப்படின்னாவே பெரிய அடுப்பை தேடிட்டு போவேன். எப்போவுமே தம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றதுனால இப்போ 2 கிலோ பிரியாணி அப்படின்னாலும் இதில் நம்ம தம் செஞ்சுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு. பர்னர் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பிளாக் பர்னர். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம சிம்லேயும் வச்சுக்கலாம், நம்ம ஃபுல் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நான் எதுக்காக இந்த விகார்ட் ஹப் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விலையும் ரீசனபுளாக இருந்தது. அப்புறம் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஹப் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் வாங்கணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 1 மந்த்தாக இதுக்கு பின்னாடி ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மந்த்தாக ரொம்ப தேடிட்டு இருந்தேன். கிட்ட இருக்கிற ஷாப்ஸ்க்கெல்லாம் போய் பார்த்தேன், எங்கேயுமே செட் ஆகலை. அப்புறம் ஆன்லைனில் போட்டேன், அது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மழை பெஞ்சது இல்லையா, அதனால் அது வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ மழையெல்லாம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஆர்டர் போடலாமே அப்படின்னு சொல்லி நான் எதில் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் தான் போட்டிருந்தேன். இது ஒன் டைப் ஆஃப் எலக்ட்ரிக் கிடையாது. இது ஷெல்லை தான் ஆப்ரேட் பண்ணணும். இது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஷெல்லுன்றதுனால நமக்கு பயம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பழைய காலத்தில் ஒரு பெரிய ஷெல்லு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஷெல் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இதில் கரண்ட் அடுப்பும் இருக்குது. ஸோ அது நான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா கேஸும் அதுக்கு கூடயே எலக்ட்ரிக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நானும் பயந்தேன். ஏன்னா எலக்ட்ரிக்கும் கேஸும் பக்கத்தில் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா நமக்கே தெரியாமல் பால் பொங்கி வந்துடும். ஸோ நமக்கே தெரியாமல் சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க, ஸோ அவங்க ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படின்றத பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ரொம்ப நாளாக இந்த செல் இருந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். அதே மாதிரி எனக்கு செல்லோட யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்டாப் தான் கிடச்சிச்சு. இந்த ஹாப்டாப் யூஸ் பண்ண பிறகு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய மேலே இருக்கிற அந்த அடுப்பு மேலே இருக்கிற அந்த ஸ்டாண்ட் அயனில் இருக்குது. ஸோ அதனால் அந்த அயன் எவ்வளோ நேரம் சூடாக இருக்கோ அவ்வளோ நேரம் நம்மளுடைய குக்கிங் பண்ணுற அந்த பாத்திரமும் அவ்வளோ சூடாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிச்சிட்டே இருக்குது. நான் சமைச்சு முடிச்சுட்டு ஆஃப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கூட அது கொதிச்சிட்டே இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஓரளவுக்கு பெட்டர்னு சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஆட்டோ இக்னிஷன் தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. லுக் வைஸும் சூப்பராக இருக்குது. குக்கிங் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு குக்கிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே தான் எனக்கு என்கிட்ட ஹாப்டாப் கிடச்சிச்சு. ஸோ அதனால் அன்றைக்கி ஓப்பன் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணிவிட்டோம். நானும் என் ஹஸ்பண்ட் தான் ஓப்பன் பண்ணோம். அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே எப்போவுமே அடுப்பு வந்துருச்சு அப்படின்னா இனிப்பு ஏதாச்சும் செய்யணும். புது அடுப்பு வாங்கணும் அப்படின்னாவே கொஞ்சம் இனிப்பு அப்படி ஏதாச்சும் பலகாரம் செய்வோம். நான் இன்றைக்கி சம்பா கோதுமையில் கீர் தான் செஞ்சுருந்தேன். இந்த கீர் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது சம்பா கோதுமையில் செய்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் செஞ்சுருக்கேன். ஸோ அதுதான் வச்சு செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த கீர். நைட்டு ஒரு 7 o'clock போல் தான் செஞ்சேன்.
இது வந்து சின்ன அடுப்பில் தாளித்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாளிச்சிட்ருக்கேன். இந்த கீரைலாம் செஞ்சு முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நான்வெஜ் செஞ்சே ஆகணும். அதுக்காக நான்வெஜ் எதனா செய்யணும் அப்படின்றதுனால என்கிட்ட வந்து தலைக்கறி தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து தலைக்கறி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தலைக்கறி தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அன்றைக்கி வந்து எப்போவுமே வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னாவே அது வந்து ஒரு பெரிய சந்தோஷமாகவே இருக்கும் இல்லையா? ஸோ என்னுடைய கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன்ன்றதுனால நான் ஹாப்டாப் வந்து செலக்ட் பண்ணேன். சிம்னி வந்து ஃபேபர் கம்பெனியில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஃபேபரில் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் அது வந்து எனக்கு ஃபேபர் கம்பெனியில் வந்து அது கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து தலைக்கறி குருமா வச்சு சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது கீரையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கீரை சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் வந்து எப்போவுமே நீட்டாக வச்சுட்டு படுத்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நானும் அதே மாதிரி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆயிலெல்லாம் நிரப்ப வேண்டியது இருந்தது. அதுதான் நிரப்பிட்டுருக்கேன். எப்போவுமே ஆயில் எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னாவே நம்ம இந்த மாதிரி ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சோம் அப்படின்னாவே நம்மளுடைய கவுண்டர் டாப்க்கே ஒரு லுக் கொடுக்கும். அதே மாதிரி நைட் டைமில் இந்த மாதிரி கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தோம் அப்படின்னாவே காலையில் ஒரு எந்தோடு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிப்போம். அப்படி இல்லை நம்ம அப்படியே வந்து விட்டுட்டு அப்படியே நம்ம போய் ரொம்ப லேசியாக கொஞ்ச நாள் சம்டைம்ஸ் வந்து லேசியாக இருக்கும். அந்த டைம்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுட்டு நம்ம இப்போ படுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு எரிச்சலாக இருக்கும். ஸோ அது மாதிரி எனக்கும் கண்டிப்பாக இருக்கும். அதனாலே வந்து கண்டிப்பாக கவுண்டர் டாப்பையும் அப்புறம் வந்து இருக்கிற பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு இந்த மாதிரி அடுப்பு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ வந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நானும் அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டைம் வந்து நைட்டு 9 o'clock. ஸோ அந்த டைமில் தான் க்ளீன் பண்ணுவேன். அந்த டைமில் சீரியலை பார்த்துக்கிட்டே க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். என்னுடையது சின்ன கிச்சன் அப்படின்றதுனால பொருட்கள் வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ அதை வந்து நீட் பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும். ஸோ கிச்சன் வேலைகள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி நீட்டாக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். ஸோ நானும் அதே மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன். என்னுடைய கிச்சனுக்காக சில பொருட்கள் வந்து வாங்கியிருந்தேன். அதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து கொஞ்சம் டிமார்ட்க்கு வந்து போயிருந்தேன். ஸோ அந்த பொருட்கள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பொருட்கள் எல்லாமே வந்து டிமார்ட்டில் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த பவுல் வந்து ஒரு பெரிய பவுலும் கீழே வந்து ஒரு 6 பவுல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பவுல்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வச்சு சர்வ் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு. கீழே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன நாப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த ஒயிட் பவுல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒயிட் பவுல்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள்னு சொல்லலாம் கிளாஸ் ஐட்டம்ஸு. ஸோ அதே மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸில் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்ச பாக்ஸுன்னு சொல்லலாம். இது வந்து எதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் நம்ம தேங்காயெல்லாம் துருவல் வச்சுக்கலாம்.
அதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஏர்டைட் வந்து ரொம்ப ஏர்டைட் இல்லை, கொஞ்சம் வந்து லைட்டாக தான் ஏர்டைட்டாக இருந்தது. பெட்டராக வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ இது வந்து மக்கு வந்து 22 ருபீஸ்க்கே எனக்கு கிடைச்சிருச்சு. இது வந்து சின்ன வந்து ஏர்டைட் இது வந்து ஸ்டோரேஜ். இது நல்லாவே ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது 19 ருபீஸ்க்கே எனக்கு கிடைச்சிருச்சு டிமார்ட்டில். லிட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஏர்டைட்டாக இருக்குது. நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா ஏர்டைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாட்டில் வந்து கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4 மந்த்க்கு முன்னாடி பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் பிங்க் கலரில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் இது வரைக்குமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் வாங்கின பாட்டில்ஸ்லேயே இது வந்து ரொம்ப நல்ல பாட்டில்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்காக என் ஹஸ்பண்ட்காக ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஹேண்ட் வாஷ் வந்து போட்டு வைக்கலாம் அப்படின்னு கிச்சனில் ஹேண்ட் வாஷ் போட்டு வைக்கிறதுக்கு 25 ருபீஸில் கிடச்சிருச்சு. இது என் பொண்ணு வந்து ரேட் கார்டு அவள் கிழிச்சிட்டு இருக்கா. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு 119 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தது. சால்ட் அண்ட் பெப்பர். இது வந்து மேலே ஸ்டீலில் கொடுத்துருந்தாலும் உள்ளே வந்து எல்லாமே வந்து நமக்கு கிளாஸில் தான் கொடுத்துருந்தாங்க. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து சின்ன கிளாஸ் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. அதில் 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ப்ராடக்ட் எல்லாமே வெள்ளூர் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். நாங்கள் இருக்கிறது வெள்ளூர் தானே, அங்கே தான் வாங்கியிருந்தேன். 3 பாட்டில்ஸ் வந்து குழந்தைங்களுக்காக வாங்கியிருந்தேன். 2 நட்ஸ் ஐட்டம்ஸ் போடுறதுக்காக 2 கிளாஸ் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். அது கூடவே வந்து மணி பிளான்ட் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ப்ரேயர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குமோ அப்பப்போ வந்து இந்த பேஸ்கெட் பின்னுற பழக்கம் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து நிறைய பேஸ்கெட் பின்னிகிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் எதுனா ஒன்று செஞ்சுட்டே இருப்பேன். சும்மா வீட்டில் வந்து இருக்கிறது வந்து எனக்கு ரேராக தான் சும்மா உட்காருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து பேஸ்கெட் பின்னுறது வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு பேஸ்கெட் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் வந்து பேஸ்கெட் பின்னுறது ரொம்ப பிடிக்கும். இந்த பேஸ்கெட் வந்து வீட்டுக்காக தான் பின்னுவேன். யாருன்னா கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பின்னி கொடுப்பேன். இது வந்து இன்னொரு கலரில் பின்னி வச்சுருந்தேன். இதுக்கு இன்னும் ஹேண்டில் வந்து போடலை. இது வந்து பர்பிளும் சாண்டலும் கலந்த ஒரு இது வந்து கூட. இது நல்ல பிரெத்தாக இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து நம்ம நிறைய பொருட்கள் வந்து போட்டுட்டு வரலாம். மார்க்கெட் வந்து போகணும் அப்படின்னாவே நிறைய வந்து பொருட்கள் வந்து இதை சேவ் பண்ணிக்கிட்டு வரலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு பேஸ்கெட் பின்னுறது ரொம்ப பிடிக்கும். இந்த பேஸ்கெட்டுக்கு இன்னும் நான் பிடியே போடலை. பிடி போட்ட பிறகு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிங்க் பேஸ்கெட்டுக்கு வந்து பிடி போட்டாச்சு. ஸோ பிங்க் பேஸ்கெட்டில் கூட பாருங்கள் எவ்வளோ பிரெத் இருக்குது உள்ளே. இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாமே நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னா சில பொருட்கள் வந்து வாங்கிட்டு வரதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் பிடி போட்டாச்சு. டபுள் கலர் பிடி தான் போட்டிருக்கேன். இந்த பேஸ்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.